அனைவருக்கும் வணக்கம். இது மக்கள் பேசுற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில படிக்கிறவங்க, படிக்காதவங்க, ஆர்வமா உள்ளவங்க, ஆன ஸ்டேஜ்ல போய் பேசணும்னு ஆசைப்படுறவங்க, இது ஒரு வாய்ப்பு. மக்கள் பேசுற நிகழ்ச்சிக்கு அனைத்துப்பட்ட மக்கள்களும் அவங்களுடைய சுதந்திரமாக பேச இது ஒரு பெரிய மேடையாக இருக்கும். அதனால அனைவரும் வந்து கலந்துக்கலாம். இளைஞர்கள், இளம்பெண்கள், கூலி வேலை செய்றவங்க, கட்டட வேலை செய்றவங்க, ஆட்டோ டிரைவர், பஸ் டிரைவரு, லாரி டிரைவரு, ஆ தச்சு வேலை செய்றவங்க, கூட வேலை செய்றவங்க, ரோடு வேலை செய்றவங்க, எல்லோருக்குமே இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்குமே ஆ உங்களுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்போ இத எப்படி எக்ஸ்போஸ் பண்றது? இப்ப என் வேலையில ஒரு கஷ்டம் இருக்குது. இது கவர்மெண்ட் கொஞ்சம் தீர்த்தா நல்லாருக்கும். இல்ல இது மாரி ஒரு கஷ்டம் இருக்குது. இதுக்கு என்ன வழி? பொதுமக்கள்கிட்ட கேட்கறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அமையும். அதனால அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. இது உங்களுக்கான மேடை. இந்த மேடைன்றது உங்களுக்கான மேடை. நீங்க டிவி டிபேட்ல பார்த்திருப்பீங்க. ஏறக்குறைய எல்லா டிவிலும் பாருங்க. அரசியல தவிர வேற எதுவும் பேச மாட்டோம். நாமளும் அரசியல் பேசுவோம். பட் உங்க சூழ்நிலையில இருக்கிற நீங்க வேலையில இருக்கிற இடத்துல என்னெல்லாம் ப்ராப்ளம்? அங்க என்ன ப்ராப்ளம்? ஒரு 5 பேர 4 பேர சேர்ந்து ஒரு டிபேட்ட வச்சு, இப்ப ஒண்ணும் இல்ல எக்ஸாம்பிள் பாத்துக்கங்களேன். இப்போ ஆட்டோ டிரைவரே எடுத்துக்கங்க. ஆட்டோ டிரைவருக்கு வந்து கஸ்டமர் வந்து பலவிதமா வருவான். பலவித டென்ஷன்ல வருவான். பலவித டென்ஷன்ல வந்தான்னா, பலவிதமான டென்ஷன்ல வந்தான்னா, அவன் வந்து அத்தனை பேரையும் சமாளிக்கணும். ஒருத்தன் நல்லவனா இருப்பான், ஒருத்தன் கெட்டவனா இருப்பான். ஈவன் எவனோ ஒருத்தன் கொன்று தலையெடுத்து ஆட்டோல வருவான். அந்த மாரி நிகழ்ச்சிலாம் நடந்திருக்கும். ஒருத்தன் வந்து எப்படி சொல்றது? ம் ஆட்டோ கூப்பிடுவான், ஒருத்தன் கடத்தறதுக்கு ஆட்டோவ கூப்பிடுவான். அப்படி இருக்கும். இல்ல கவர்மெண்ட் சைட்ல பெட்ரோல் விலை ஏறிருச்சு. அதனால நம்ம வந்து போடா ஆ கேஸ் பக்கம் மாறிக்கலாம். அந்த சிச்சுவேஷன் அமைதில்ல. காசு சமைக்கணும். அதே மாரி ஓலா, ஊபரு அதெல்லாம் வந்துட்டு. அது கூட ஈக்குவல் போணும். இவ்வளோ கஷ்டம் ஒரு ஆட்டோக்காரனுக்கு இருக்குதுங்க. ரோட்ல போலீஸ்காரன் புடிப்பாங்க. அந்த வழி இந்த வழியில போனா ஒரு 10 நிமிஷம் இல்ல. ஒரு ஜஸ்ட் போயிரலாம். ஆனா, அந்த வழிய அடக்காட்டி நிப்பாங்க. போய் சுத்தின்னு வரதுக்கு 3 கிலோமீட்டர். அதுல அவன் பெரிய நஷ்டம் ஏற்படும். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அவன் என்ன பண்ணுவான், அந்த வழியில போவாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் அந்த வழியில போவான். போலீஸ் பிடிப்பான். ராங் ரூட்டுன்னு. இவ்வளோ மனவேதனை இருக்குது. ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இந்த ஆட்டோ டிரைவருக்கு மட்டும் சொல்றேன். இது மாரி தேயிலை தோட்டம், கட்டட தொழிலாளி எல்லாத்துலயுமே இருக்கு. மீனவர்கள், மீனவ குடியேத்தல இடத்துல மீனவ என்ன சண்டை, இல்ல எல்லா இடத்துலயுமே இப்படி இருக்கு. அதனால இதுதான் உங்களுக்கு கரெக்ட்டான பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு. இந்த பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது ஒரு இது போக போக தான் டெவலப் ஆகும். உங்க வார்த்தைகள வந்து அழகா நீங்க எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும்ன்றத நான் நம்புறேன்.